எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அதில் முதல் முக்கியமான விஷயம் ஸ்விங் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கு அப்படின்றது பாருங்க. அதாவது இப்ப சமீபத்தில் சில டேட்டாக்கள் இப்போ டம்மி டேட்டா அப்படின்றது பார்க்குறோம். அந்த டம்மி டேட்டாவில் நல்ல ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் போன மாதம் ஒரு 100 கோடி, இந்த மாதம் ஒரு 200 கோடி, அதாவது குவார்டர் டு குவார்டர் அல்லது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக இருக்கக்கூடிய பங்குகளாக பார்த்து எடுக்கிறது, அல்லது நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளாக பார்த்து எடுக்கிறது, அல்லது கடைசிக்கு நல்ல லாபகரமான கம்பெனிகளாக பார்த்து எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ அதில் அந்த டேட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஒரு 6 மாதத்தில் பார்க்கும்பொழுது அது ஒரு 4 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவுக்கு 1 லட்ச ரூபா பக்கம் லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனாலும் பாருங்க, இப்போ 7700 லாஸ் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 1,04,000 ரூபாயில 7000 ரூபாய் கழிச்சுக்க வேண்டியதான். ஆனால் இது போன்ற ஒரு ஸ்விங் ட்ரேடிங், இந்த மோஸ்ட்லி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் பேஸ் பண்ணி தான். ஒரு ஸ்டாக் இப்படி லோ ரேட்டில் இருக்கு, நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தா அப்புறம் கீழே வந்துட்டா, ஆனால் கீழே வந்திருக்கிறது ஒரு சப்போர்ட் இடம். அப்போ இந்த இடத்துல எடுத்து பார்க்கலாமா, மேலேருந்து ஒரு 20% இறங்கியிருக்கு அல்லது 40% இறங்கியிருக்கு. அதே மாதிரி திரும்பி மேல் நோக்கி வரும்பொழுது ஒரு 20% லாபத்தில் புக் பண்ணலாமா, அல்லது ஒரு 10 அல்லது ஒரு 30 அப்படின்ற மாதிரியான சில என்ன ஓட்டங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பங்குகள் தான். இதெல்லாம் சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி, இதுக்கெல்லாம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படின்றது அதிகம். ஆமாம், வாங்கி விற்கிறதுக்கு காசே இல்லை. ஆர்டர் வாங்குறதுக்கு 20 ரூபா, விற்கிறதுக்கு 20 ரூபாய்னா தான் கும்பா பாடிடும். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்லையும் வாங்குறதே 3000 4000 ரூபாய்க்கு தான் அப்படின்னா, அப்போ அதில் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். சும்மா ஒரு 200 ரூபா 300 ரூபா ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதத்தில் ஏதாவது லாபம் வருதா அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வைஸ் போய் செக் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் சிலதெல்லாம் 26% கிடைக்கும், சிலதெல்லாம் ஒரு 20% அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இதில் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வெறும் 3%, 4%, 5%ன்னு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலதெல்லாம் லாஸ் மேக்கிங்காக இருந்தால் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்விங்கை உடச்சிட்டான்னா கம்முன்னு வெளியே வந்துடுறது நல்லது. ஸோ இந்த இடத்துல இங்கிருந்து ஏறுவான்னு எதிர்பார்க்குறோம், அவன் ஏரில் கீழே இறங்கினான்னா அவன்கிட்ட இருந்து வெளியே வந்துடுறது நல்லது. அப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பங்குகளை நம்ம எப்படி தேடி பிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், இந்த ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறதா அப்படின்றத பொறுத்து இது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஐஸ் ஹோல்டிங் ஏதாவது இருக்கா அந்த ஸ்டாக்ல அப்படின்றது பார்க்கணும். எஃப்ஐஸ் ஹோல்டிங் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றது நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம்னா அதில் ஒரு 100 ஷேரோ 200 ஷேரோ 300 ஷேரோ அப்படின்றது வரும். அந்த 300 ஷேரில் எவனாவது ஒருத்தர் சப்போர்ட் ரேட்டில் உழுகுறானா, சும்மா வருவாளா சும்மாரி. நம்மலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 பங்கு இப்படி எடுத்து பார்க்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜொமேட்டோ அப்படின்றது இருக்கு. இந்த ஜொமேட்டோவை பார்க்கும்பொழுது இவன் சப்போர்ட்டில் இருக்கானா, அல்லது இப்போ ஒரு மேதந்தா அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு, அவன் மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேர் தான். அந்த மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேர் ஏதாவது சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கீல. ஒரு உதாரணத்துக்கு இந்த டிவிஎஸ் எஸ்சிஎஸ் அப்படின்ற ஷேர்லாம் சமீபத்தில் நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் 160 ரேஞ்சில், இப்போ 200 ரேஞ்சில் இருக்கா. இங்கிருந்தும் பிரேக் அவுட் ஆகி இது சப்போர்ட் ஸ்விங்கு, இது பிரேக் அவுட் ஸ்விங்கு. ஸோ அப்போ இதில் லாபம் கொடுத்துட்டா அடுத்தது நீ பிரேக் அவுட் ஸ்விங்குக்கு லாபம் கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கிடக்கணும். அதே மாதிரி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்றது சப்போர்ட்ல ஸ்விங்கை எடுத்திருக்கான், இந்த சப்போர்ட் ஸ்விங் எடுத்திருக்கான். இதுக்கு அவன் லாபம் கொடுக்குற மாதிரி இருந்தாவே 52 ரூபா வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் தாண்டி இந்த பிரேக் அவுட் ஸ்விங்குக்கு மறுபடியும் பணம் கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீல உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்ல மேபி லாபம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உதவியா அப்படின்ற மாதிரி பாருங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ரிசல்ட் எப்போவுமே ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நண்பர் கூட இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை காந்தி மாதிரி வாங்கறதுக்கு கூட கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான், கம்பெனி கொடுக்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அந்த ஷேர் 700 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது, இப்போ 1059 ரூபா வந்துட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம நண்பர் சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, உண்மைக்கு நான் சொல்ல போனால் என் போர்ட்ஃபோலியோ கீழே இறங்குச்சுன்னா மறுபடியும் திரும்பி லாபத்துக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்னத்தைங்க 14 நாள் தொடர்ந்து மார்க்கெட் ஏறிச்சு, 1993க்கு நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அந்த 14 நாள் லாபத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் கரடி விளையாண்டதுனால என் லாபம் பூரா போயிடுச்சு அப்படின்றாரு. எனக்கும் அந்த மாதிரி கீழே நஷ்டங்கள் வருது.
உங்களுக்கும் வருது, எல்லாத்துக்குமே வருது. ஆனால் திரும்பி அந்த நஷ்டத்தை தாண்டி பணம் சம்பாரிச்சு கொடுத்துதா அப்படின்றதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறேன், அது மாதிரி கீழே போகுது, கடைசியில் பார்த்தா இறங்கினதை விட அதிகமாக சம்பாரிச்சு தருது. இந்த வருஷத்தில் என்னுடைய ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ அதே மாதிரி கீழே இறங்குது, இறங்கினதை விட அதிகமாக சம்பாரிச்சு தருது. ஸோ எனக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் மேலே ஏறி சப்போர்ட் பண்ணணும். நண்பர்களே, ஒரு நண்பர் ஈக்விட்டாஸ் பேங்க்ல மட்டும் 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க ரேட் ஆல்மோஸ்ட் 92 ரூபா ரேஞ்ச் வருது. 92 அப்படின்றது முக்கியமான டெசிஷன் பாயிண்ட் இந்த இடத்துல வருது. 200 days மூவிங் ஏவரேஜினுடைய ரேட்டு தான் 92. அவன் அந்த டெசிஷன் பாயிண்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 112 போயிருந்து அந்த நண்பருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அவன் என்னன்னா 92 ரூபாயிலிருந்து கீழே 82 ரூபா வந்துட்டான். பட் இப்போ இந்த ஷேர் ஏதாவது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்து இவன் 82 ரூபாயிலிருந்து அப்படியே ஒரு 96 ரூபா அல்லது 100 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் என்றைக்குமே நம்ம டெசிஷன் பாயிண்டில் எடுக்கிறோம். அந்த டெசிஷன் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபேவராக நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா மேனேஜ் பண்ணி தான் கொண்டு வரணும். இப்போ கூட பாருங்கள் 72 ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஒரு கட்டத்தில். ஸோ 72 ரூபாயில் இன்னொரு மேபி ஒரு 50,000 அல்லது 1 லட்சமோ இறக்கியிருந்தா மேபி 82 ரூபா வரையில கொஞ்சம் பொசிஷனை கட் பண்ணியிருக்கலாம். அல்லது மறுபடியும் நீ இந்த 72 கீழே போனான்னா அடுத்தது 47 ரூபா 50 ரூபாயெல்லாம் வரும்போது தான் ஒரு சப்போர்ட் மாதிரி காட்டுறான். அப்போ அந்த இடத்துல ஏதாவது பணத்தை போட்டு மேனேஜ் பண்ணி தான் ஜெயிக்க வர முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்ட முடியுமே ஒழிஞ்சு நம்ம டெசிஷன் பாயிண்ட்ல எடுத்தோன்னே நம்மளுக்கு ஃபேவராக நடக்கிறது இல்லை மோஸ்ட்லி. நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா மேபி 24,600 நிஃப்டி வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நிற்கக்கூடாது. இவனுடைய கரெக்டான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 24,000 இருக்கு. ஸோ அவன் வந்து 25,500க்கு ஏற்கனவே 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இப்போ கீழே 3வது அடையாக வந்துட்டு இருக்கான். மறுபடியும் அதே மாதிரி கரெக்டாக 24,000 அல்லது 23,800 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 25,600 அல்லது 26,000 போடான்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியே இன்னொரு 1 வருஷம் கூட போயிட்டு வரட்டும், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இடையில எங்கேயுமே நிற்கக்கூடாது. நீ இறங்குறன்னு முடிவு பண்ணிட்டீல, மரியாதைக்கு வா. கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய சப்போர்ட் 23,800 அல்லது 24,000. நீ அந்த இடத்துல வந்துட்டு நின்றுட்டு நீ எந்த வேணாலும் பண்ணு அப்படின்றதா எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. நண்பர்களே, இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு அடுத்த 4 வருஷத்தில் நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை வந்ததுன்னா அமெரிக்காவில் ரெசஷன், அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறான்னு எந்தையாவது அவனை சொல்லுவானு. அவனுக்கு சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நிஃப்டி ஒரு மாதத்துக்கு இது இறங்குறான். ஆனால் இறங்கினதுக்கப்புறம் ஏறும்பொழுது டபுளாக ஏறிடுறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணத்தை இறக்குறதா புத்திசாலித்தனம். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து கீழே இறங்குதா 23,800 ஒரு சப்போர்ட், அதுக்கடுத்து 22,800 ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் 21,000 ஒரு சப்போர்ட். அந்த 21,000க்கு கீழே போகுதுன்னு வச்சுங்க, நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி சொல்ல. அதுக்கும் கீழே போச்சுன்னா 19,000 ரூபா. இப்படி எங்காவது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இறங்கி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து அவன் திரும்பிடுவான். ஒன்றா இந்த முதல் சப்போர்ட்லேருந்து திரும்புவான், இல்லைன்னா 2வது சப்போர்ட்லேருந்து திரும்புவான், இல்லைன்னா இந்த 3வது சப்போர்ட்லேருந்து திரும்புவான், கடைசிக்கு இந்த 4வது சப்போர்ட்லேருந்து திரும்புவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ மார்க்கெட் ஒவ்வொரு 2,000 பாயிண்ட் நிஃப்டி உழுக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அடுத்த 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சு அறுவடைக்கு அது தயாராகி வந்துடும் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.